ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரத்தீஸ் குக் புக். இன்னைக்கு நம்ம ஈஸியாக 6 வெரைட்டி ரைஸ் எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வேர்க்கடலை வறுத்து வச்சுக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுபட்ட உடனே சைடில் எடுத்து வச்சுக்கிட்டு அதே பாத்திரத்தில் கடுகு போட்டுக்கோங்க. இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்தா லெமன் ரைஸோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பூண்டு சாப்பிட மாட்டீங்கன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா பொன்னிறமாக வறுத்த உடனே பச்சை மிளகா ஒரு 6 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வறுத்தா வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும், அதனால தான் உப்பு போட்டேன். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு குக் ஆன உடனே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். அது நல்லா வறுத்து விட்டுட்டு உடனே குக்டு ரைஸ் ஆற வச்சு வச்சுருக்கேன், அதை இதில் போட்டு நல்லா டாஸ் பண்ணிடணும். அது கூடவே முன்னாடியே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வேர்க்கடலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லெமன், நான் போட்ட ரைஸ் அளவுக்கு ஒரு 1/2 லெமன் புழிஞ்சால் கரெக்டாக இருக்கும். புழிஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், லெமன் ரைஸ் ரெடி. அடுத்து சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில், இதை நான் குக்கரில் தான் செய்கிறேன், ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு கரம் மசாலா, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, கல்பாசி, அப்புறம் மராட்டி மொக்கு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை ஆன உடனே வெங்காயம் 4 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருந்தால் ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் குக்கரில் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு மூடிடலாம். சைடில் எப்போயுமே நீங்கள் வெரைட்டி ரைஸ் செய்யும்போது, பிரியாணி இல்லை பலாவ் ஏதாவது செய்யும்போது சைடில் சுடு தண்ணி வச்சுக்கோங்க, அது கொதிக்க வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டு கூட பச்சை மிளகா போட்டு வதக்குறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க.
அப்புறம் புதினா போட்டு நல்லா வறுபடட்டும். அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 தக்காளி போட்டுக்கிறேன். வெங்காயம் தான் எப்பயுமே பிரியாணிக்கு ஜாஸ்தியாக இருக்கணும், தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இங்கே 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ அரிசி. நான் பச்சரிசி நார்மல் அரிசி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அரிசி பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ மஞ்சத்தூளும் சிக்கன் போட்ட உடனே போட்டு மஞ்சத்தூள், மல்லித்தூள், அப்புறம் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்ச நேரம் மூடி குக் பண்ணுங்கள். சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வரட்டும். அப்புறம் தயிர் 1 கப் ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி நான் கரெக்டாக 1:2 ரேஷியோ எடுத்திருக்கேன். அந்த தண்ணி எடுத்து இங்கே ஊற்றிக்கோங்க குக்கரில். அது திருப்பியும் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த அரிசியை நல்லா கழுவி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி லெமன் புழிஞ்சு மூடி வச்சிடலாம். ஒரே ஒரு விசில் குக் பண்ணால் போதும். சிக்கனும் சீக்கிரமாக வெந்துடும், பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆயிடும். இது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் எவ்வளோ ஈஸியாக பிரியாணி போலனே வரும். நீங்கள் 1:2 ரேஷியோ பச்சரிசி எடுத்தீங்கன்னா, சீரக சம்பா எடுத்தால் 1:1.5. கடைசியில் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். ரைத்தா கூட சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம பீஸ் பலாவ், அதாவது பச்சை பட்டாணி வச்சு ஒரு பலாவ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சேர்க்கும் போது சொல்கிறேன். இப்போ சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. மிக்சியில் புதினா 1 கப்பு, கொத்தமல்லி 1 கப்பு, பச்சை மிளகா ஒரு 10 to 12, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ. அப்புறம் 1.5 to 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இதுக்கு நம்ம வேறு எந்த காரமும் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகா மட்டும்தான். அதனால உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி கரம் மசாலா, கல்பாசி, மராட்டி மொக்கு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு அது அந்த பட்டை லவங்கத்தை தான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அந்த பவுடர் தான் போட்டேன். போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆனோடனே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் கல்லுப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். இந்த கப்பில் தான் அரிசி அளந்துருக்கேன். 1:2 தான் ரேஷியோ. தண்ணி தனியாக கொதிக்க வச்சுக்கோங்க. 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அந்த மிக்சியில் அடைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்சரை இதில் அப்படியே ஊற்றிக்குவோங்க, அந்த பேஸ்ட்டை. அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும். நல்லா இந்த பேஸ்ட்டும் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. மஞ்சத்தூள் இப்போ போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் இப்போ கொஞ்சம் நேரத்தில். இப்படி எண்ணெய் வெளியே வந்த உடனே
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பச்சை பட்டாணி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இதை நான் வேகலாம் வைக்கல, பச்சையாக தான் இருக்குது, குக்கர்லேயே வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். எப்பயுமே கொதிக்க வச்ச தண்ணி தான் ஊற்றணும், பச்சை தண்ணி ஊற்றினா டேஸ்ட்டு போயிடும். இப்போ உப்பு எவ்வளோ வேணுன்றதை பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இதுக்கு புளி இது மட்டும்தான், தக்காளி நம்ம இதில் போட மாட்டோம். அப்புறம் அரிசி கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வைக்கலாம். நல்லா பொலன்னு சூப்பராக வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். அடுத்து 5 நிமிஷத்தில் ஸ்வீட் கார்ன் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா எப்படி டக்குன்னு ஒரு ஸ்வீட் கார்ன் ஹர்ப் ரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பட்டர் நல்லா உருக்கிக்கோங்க. அப்புறமா பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பூண்டு போட்டாலும் இதில் சூப்பராக இருக்கும். அது உங்கள் இஷ்டம் தான், எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அதுதான் இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால நீங்கள் உங்கள் இஷ்டப்படி சேர்த்துக்கோங்க பூண்டு. அந்த பூண்டு அந்த பட்டர் கூட ஃப்ரை ஆகும்போது ஒரு சூப்பர் ஸ்மெல் வரும். அது நல்லா அந்த ஸ்மெல் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆன அப்புறமா ஒரு வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், சீக்கிரமாக வேகும். கொஞ்சம் கேபேஜும் நல்லா பொடியாக நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ரொம்ப ஓவர் குக் ஆக வேண்டாம், ஒரு அளவுக்கு. இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கேபேஜ் கொஞ்சம் ஒரு ஹாஃப் குக் ஆனால் போதும். ஸ்வீட் கார்ன் வேக வச்சுக்கோங்க. அந்த வேக வச்ச ஸ்வீட் கார்னை தான் நான் இதில் போட்டிருக்கேன், ஒரு கப் அளவு போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே பச்சை மிளகா ஒரு 2 தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் என் பாப்பாவுக்கு செய்கிறேன், அதனால் கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒரு 4 போட்டுக்கோங்க. அப்புறம் குக்டு ரைஸ் ஆற வச்சுருக்கேன், அது இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். இது வந்து இட்டாலியன் சீசனிங் நான் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா பெப்பர், அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சால்ட்டு, அதுக்கப்புறம்
ஓமம் இருக்கு இல்லையா, அது கூட இடித்து போட்டுக்கோங்க. ரொம்ப கம்மியாக ஓமம் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக. கொத்தமல்லி தழை போட்டு கொஞ்சோண்டு வேணும்னா வினிகர், புளி வேணும்னா வினிகர் ஒரு ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சா ரெடி. ஸ்வீட் கார்ன் ரைஸ் ரெடி. அடுத்து டொமேட்டோ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெடித்த உடனே வெங்காயம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம், கல்லுப்பு போட்டு நல்லா வெங்காயத்தை வேக விடலாம். வெந்த உடனே தக்காளி ஒரு 3 போட்டிருக்கேன். தக்காளி முடிஞ்ச உடனே மிளகாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு குக்டு ரைஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வேறு எதுவுமே உப்பு போட்டுக்கோங்க, உங்களுக்கு உப்பு டேஸ்ட் பண்ணுங்கள், கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. கடைசியில் கொத்தமல்லி தழை போட்டு லாஸ்ட்டில் இதில் கண்டிப்பாக நெய் போடணும். நெய் போட்டால் தான் இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், டொமேட்டோ ரைஸ் ரெடி. இப்போ அடுத்து வெஜ் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா காய விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே மறுபடியும் அதே பிரியாணி ஸ்பைசஸ் தான். பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், பட்டை லவங்க பொடி, கல்பாசி, ஜாதிபத்திரி, அப்புறம் மராட்டி மொக்கு. பச்சை மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 3 தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து கேரட், பீன்ஸ், வெங்காயம், தக்காளி, பச்சை பட்டாணி, அப்புறம் சோயாவும் நான் எடுத்திருக்கேன். புதினா 1 கப்பு வேணும். இப்போ புதினா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனோடனே வெங்காயம் போட்டுக்கிறேன். நான் 3 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதை போட்டு நல்லா குக் பண்ணுங்க. இதுக்குமே ரேஷியோ வந்து 1:2 தான். 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி தனியாக கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க. கல்லுப்பு போட்டுக்கிறேன். அது நல்லா ஃப்ரை ஆன உடனே பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இங்கே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது 3 தக்காளி எடுத்திருக்கேன். இது சின்ன சைஸ் தக்காளி, அதனால 3 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 2 எடுத்தால் போதும். நல்லா வதக்கிக்கோங்க இதை. சோயா கூட நான் 1 கப்பு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன்.
பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் சுருண்டு வந்து தனியாக எண்ணெய் பிரியும் போது மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். அது ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் மசாலாலாம் நல்லா எண்ணெயில் வதங்கி பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த கப்பில் தான் நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். நான் 4 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 8 கப்பு தண்ணி கொதிக்க வச்சு வச்சுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் பீன்ஸும் கேரட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வெயிட் பண்ண வேண்டாம். எல்லாம் இந்த பீன்ஸ், கேரட், பட்டாணி எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கோங்க. சோயாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. இதை அப்படியே அதில் ஊற்றி நம்ம கழுவி வச்சுருக்கிற 4 கப் அரிசியும் இது கூட சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான். உப்பு எவ்வளோ வேணுமோ கம்மி ஜாஸ்தி அது நீங்கள் பண்ணிக்கோங்க. அரிசி போட்டு ஒரு விசில் குக் ஆனால் போதும். சூப்பராக வெஜிடபிள் புலாவ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. உங்களுக்கு இன்னும் ஏதாவது இந்த மாதிரி குயிக் ரெசிபிஸ் வேணும், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னா அதை நான் கண்டிப்பாக சேனலில் போடுறேன். தேங்க்யூ. பாய்.